Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைய பாடத்தில் ஷெட்யூலிங் அப்படிங்கிற டாப்பிக்கை எடுத்துக்கொள்ளலாம். இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பார்க்க போகிறோம். அதனால் டைட்டில் நீளமாக இருக்குது. முதல்ல தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முன்னர் கோல்ட்ராட் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம படித்தோம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஆரம்பத்தில் பார்த்தோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு ஷெட்யூலிங் அண்ட் சீக்வன்சிங் அப்படிங்கிற டாப்பிக்கை இங்கே நான் ஷெட்யூலிங்னு மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஆனால் சாதாரணமாக ஷெட்யூலிங் அண்ட் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை சீக்வன்சிங் அண்ட் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னு பார்க்கலாம். அந்த ஷெட்யூலிங் அண்ட் சீக்வன்சிங்குள்ளே 2-3 வகைகள் இருக்கின்றன. ஃப்ளோ ஷாப்னு ஒன்று, ஜாப் ஷாப் அப்படின்னு ஒன்று. இதை தவிர கோல்ட்ராட் அப்படிங்கிறவர் சொன்ன ஒரு விஷயம், அது பேர் டிபிஆர், ட்ரம் பஃபர் ரோப் அப்படின்னு பேர். அதை விரிவுபடுத்தி எழுதுகிறேன். ட்ரம் பஃபர் ரோப் ஷெட்யூலிங் அப்படின்னு பேர். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு எம்பிஏ கிளாஸை படித்து கொண்டிருந்தாலோ அல்லது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பாடங்களை படித்து கொண்டிருந்தால் ஷெட்யூலிங் அண்ட் சீக்வன்சிங்கில் நம்ம இந்த ஃப்ளோ ஷாப், ஜாப் ஷாப் இந்த இரண்டையும் பற்றி மிக விரிவாக படிப்போம், விரிவாக படிப்போம், விவரித்து. இதெல்லாம் கொஞ்சம் புது டாபிக், இந்த கோல்ட்ராட் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் ரெண்டும். நான் அந்த டாபிக்ஸையும் இந்த பாடத்துக்குள்ளே கொண்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். அதனால் அந்தந்த இடத்துல சொல்லும்போது சொல்லுவேன், இது கோல்ட்ராட் சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆக பல விஷயங்களை இதில் பார்க்க போகிறோம். சீக்வன்சிங் அண்ட் ஷெட்யூலிங்கிறது தான் ப்ராடாக நம்ம பார்க்குறது. சீக்வன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ சாதாரணமாக ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம். அங்கே ஒரு 5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வரிசையில் அவரை பார்க்கலாம், அதை வரிசை பண்ணுறது சீக்வன்சிங். இது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட வரிசை. ஏன்னா டாக்டரை பார்க்குறதுக்கு பேஷண்ட்ஸ் வராங்க, மருத்துவரை பார்ப்பதற்கு. அப்போ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு, யார் முதல்ல வந்தாங்களோ அவங்க அந்த வரிசைப்படி போவாங்க. ஆனால் இதே மனிதர்கள் சம்பந்தம் இல்லாத வேறு சில வேலைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நமக்கே இன்றைக்கி ஒரு நாளில் பண்ணுறதுக்கு 5 வேலை இருக்குது. வரிசையாக எடுத்துப்போமா மாட்டோம். சில நேரங்களில் எந்த வேலைகளுக்கு கம்மி நேரம் தேவையோ அதை முதல்ல எடுத்துட்டு முடிச்சுடுவோம். சில நேரங்களில் மாற்றி செய்வோம். அது மாதிரி வேலைகளை வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிறது சீக்வன்சிங். ஷெட்யூலிங் அப்படிங்கிறது நேரம் ஒதுக்குதல் அப்படின்னு சொல்லிக்கலாம், அல்லது நேரம் அட்டவணைப்படுத்துதல், டைம் டேபிள். நேரம் சம்பந்தப்பட்டது ஷெட்யூலிங், வரிசை சம்பந்தப்பட்டது சீக்வன்சிங். இது ரெண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டுக்கும் நடுவில் நிறையா சம்பந்தங்களும் இருக்கின்றன. இந்த இன்ட்ரோடக்ஷனை வச்சுட்டு இந்த டாப்பிக்கை ஆரம்பிக்கலாம். முன்னாடியே நம்ம இதை பார்த்துருக்கோம். கோல்ட்ராட் அப்படிங்கிறவர் 3 மெஷர்ஸ் கொடுத்தாரு. இன்னும் ஒரு சில நேரம் இதை பற்றி மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். த்ரூபுட் அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் மணி ஜெனரேட் பை அ ஃபர்ம் த்ரூ சேல் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னார். ஒரு நிறுவனம் பொருட்களை செய்து விற்று பணம் சம்பாதிக்கிறது. த்ரூபுட், அவங்க எவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நார்மலாக கேட்டால் சாதாரணமான பதில் ஒரு நாளைக்கு இத்தனை கார் செய்வார்கள், இத்தனை மெஷின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவார்கள், இத்தனை அளவு மருந்துகள் செய்வார்கள்னு ஒரு அளவு மூலமாகத்தான் நமக்கு சொல்லி பழக்கம். ப்ரொடக்ஷனில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இத்தனை அளவு. ஆனால் அவர் அதை சொல்லாமல் இது எவ்வளோ விற்று பணம் வருது அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு பொருளை செய்வதற்கு காரணம் அதை விற்று பணமாக்குது. அதனால் எவ்வளவு பணம் வருதோ அதுதான் அன்னியுடைய த்ரூபுட். எவ்வளோ செய்திருக்கோங்கிறது இல்லை, எவ்வளவு விற்றிருக்கிறோங்கிறது தான் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வந்தார். அதுதான் முதல் டெஃபினிஷன்.
இன்வென்ட்ரி அப்படின்னு கேட்டால் சாதாரணமாக பொருள், எவ்வளவு இன்வென்ட்ரி இருக்குன்னா எவ்வளவு சரக்கு கையில் இருக்கிறதுன்னு பொருள். அவர் அதை மாற்றி சொன்னார், குவான்டிட்டி ஆஃப் மணி இன்வெஸ்டட் இன் மெட்டீரியல்ஸ் தட் த ஃபர்ம் இன்டென்ட்ஸ் டு செல். பொருட்களை செய்வதற்கு வேறு பொருட்களை வாங்க வேண்டும், அந்த வேறு வாங்கும் பொருட்களுக்கு நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோமோ பணம், அதுதான் இன்வென்ட்ரி. இன்வெஸ்டட் இன் மெட்டீரியல்ஸ், அந்த பொருட்களை வாங்கி அதை நாம் ஒரு தரமான பொருளாக மாற்றி விற்க வேண்டும். ஸோ விற்கும் எண்ணத்தில் தான் நம்ம வேறு பொருட்களை வாங்குகிறோம். அதுக்கு எவ்வளவு பணம் அங்கே முடங்குகிறது, எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம், அதெல்லாம் தான் இன்வென்ட்ரி. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இஸ் a quantity of money spent by the firm to convert inventory to throughput. நம்ம வேறு பொருட்களை வாங்குகிறோம், அதை நாம் தரமான பொருட்களாக செய்கிறோம், அதை விற்கிறோம். இந்த பொருளுடைய விலையை தவிர வேறு எந்த செலவு அதில் நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு 3 இதையும் சொன்னார். இன்னும் 2-3 விஷயங்கள் அவர் சொன்னார், அதை பற்றி ப்ரீஃபாக பார்த்துடலாம். அது வந்து கோல்ட்ராட்டினுடைய தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கு TOC அல்லது தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்று பெயர். அதிலிருந்து சில விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த பிரின்சிபலுக்கு வந்துடுவோம், அப்புறமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துடும். அவர் என்ன சொன்னார், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரேண்டம் ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் இந்த பாடங்களின் ஆரம்பத்தில் இதை கொஞ்சம் பார்த்தோம். ஆனாலும் இதை இன்னொரு முறை ஒரு சில நிமிடங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டாப்பிக்கு வரலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னாக்க அது வந்து இன்ஹெரண்ட் வேரியபிலிட்டி இன் த சிஸ்டம். சம்டைம்ஸ் அது நாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 10 நிமிடம் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னாக்க, இப்போ ஒருத்தர் தினமும் போயிட்டே இருக்கார், அந்த வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு நடந்து வர்றாருன்னு வச்சுருந்தீங்கன்னாக்கா கரெக்டாக எல்லா நாளும் அந்த 10 நிமிஷத்தில் இருக்காது. சில நாட்கள் சீக்கிரம் 1 நிமிடம் வரைக்கும் சீக்கிரமாயிடும், சில நாட்கள் கொஞ்சம் மெதுவாக ஆகும். ஆனால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணி பார்த்தோன்னா அந்த 10ல் வந்து நிற்கும். இதுதான் இன்ஹெரண்ட் வேரியபிள். அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்க முடியாது. ஏன் இன்னைக்கு 9 நிமிடம் 30 வினாடிகள் ஆச்சு, அந்த 30 செகண்ட் எங்கே போச்சு, அதுக்கு என்ன காரணம்னு காரணம் கற்பிக்க முடியாது. இன்ஹெரண்ட் வேரியபிலிட்டி, அந்த சிஸ்டத்துக்குள்ளே முடங்கி இருக்கின்ற வேரியபிலிட்டி, அதன் தன்மை, அதுக்கு காரணம் கற்பிக்க முடியாது. அது வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஒரு நாள் 10 செகண்ட் சீக்கிரம் வந்தார்னா ஒரு நாள் 10 செகண்ட் லேட்டாக வருவார். ஆனால் இதையே ஒரு மெஷின், ஒரு ரோபோ அந்த மாதிரி பண்ணிட்டுனா 10 நிமிஷம்னா 10 நிமிஷம்தான். அதுக்கு 10 செகண்ட் அதிகமும் இல்லை, 10 செகண்ட் கம்மியும் இல்லை. ஸோ ஆட்டோமேஷன் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. ரேண்டம் ஈவெண்ட் அப்படின்னாக்க இப்போ 10 நிமிஷம் ஆகும் ஒரு வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு. அன்றைக்கி அவருக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டார், இன்னும் 1 ஹவர் ஆகிடுச்சு ஆஃபீஸுக்கு வரல அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ஏதோ நடந்திருக்கு. அதாவது நம்ம காரணம் அதுக்கு இருக்கிறது, ஏதோ நடந்து அதற்கு ஒரு காரணத்தினால் வரவில்லை. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பெயர், இந்த இடத்துல கோல்ட்ராட் சொல்கிற இடத்துல அதற்கு பெயர் ரேண்டம் ஈவெண்ட்ஸ். சில நேரங்களில் நம்ம படிக்கும்போது நம்ம எதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் இங்கே சொல்கிறோமோ அதை ரேண்டம்னு சொல்லுவோம். அதனால் அந்தந்த இடத்துல எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கான்டெக்ஸ்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னா இன்ஹெரண்ட் வேரியபிலிட்டி, ரேண்டம் ஈவெண்ட் அப்படின்னாக்க ஏதோ ஒரு ஒன்று நடந்திருக்கிறது, அதனால் இந்த ஃப்ளக்சுவேஷனை மீறி நேரம் எடுக்கிறது அப்படின்ற அர்த்தத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். டிபெண்ட் ஈவெண்ட்னாக்க ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டது, டிபெண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இதை விளக்குவதற்கு கோல்ட்ராட்டினுடைய புத்தகத்தில் ஒரு உதாரணம் இருக்கும். அந்த உதாரணத்தையே நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு 2 நிமிஷத்தில். அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன்னா என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம 2 மெஷினில் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 2 மெஷினுக்கு M1 M2 என்று பெயர் வைக்கலாம். இப்போ ஒரு 100 பொருட்களை செய்ய வேண்டும்.
இந்த மெஷின் M1 வந்து ஒரு மணி நேரத்தில் 25 பொருட்களை செய்யும். ஆனால் அது ஹியூமன் ஆப்ரேஷன், மனிதன் செய்வது. M2ங்கிறது அதுவும் ஒரு மணிக்கு 25 பொருட்களை செய்யும். ஆனால் அது மெஷின் செய்யும், ரோபோ மாதிரி ஒரு மெஷின் செய்யும், அதுக்கு ஃப்ளக்சுவேஷன் கிடையாது. இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். அந்த கதையில் 2 பேர் பேசிப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவார், இதுலேயும் 25 பண்ணணும், அதுலேயும் 25 பண்ணணும், அது வந்து 4 மணி நேரத்தில் 100 முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் கேட்பார், எது முதல்ல வருது, ஹியூமன் மனிதர்கள் செய்கிறது முதல்ல வருதா, மிஷின் செய்கிறது முதல்ல வருதான்னு கேட்பார். மனிதர்கள் செய்கிறதுன்னு உடனே அவர் பண்ண முடியாது உங்களால் அப்படிம்பார். இல்லை நான் பண்ணி காட்டுறேன்பார் இன்னொருத்தர், முதல்ல சொன்னவர். சரி செய்யுங்க அப்படின்னு உடனே 2 பேரும் பார்ப்பாங்க, எப்படி நடக்கிறதுங்கிறத இருவரும் பார்க்கிறார்கள். முதல் மணி நேரத்தில் இந்த மனிதன் செய்யும் பொழுது அவர் கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறார். அவர் வந்து 21 தான் செய்கிறார் இந்த 1 ஹவரில். 21 அவர் செஞ்சு 21 அப்படியே வரிசையாக அந்த மெஷினுக்கு வரதுனால அந்த மெஷினால் 25 செய்ய முடிந்தாலும் அது 21 தான் செய்கிறது. ஏன்னா அதுக்கு 21 பொருட்கள் தான் ஃபீட் ஆகுது அந்த ஒரு 1 ஹவரில். செகண்ட் ஹவரில் இந்த ஹியூமன் மனிதர் வந்து புரிந்து கொண்டு விடுகிறார். அதனால் அவர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. அவர் 23 பண்ணுறார். அவர் 23 செய்யும்போது மெஷினுக்கு 23 தான் வருது. அதனால மெஷின் 23 பண்ணுறது. 3வது மணி ஹவரில் இவர் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறார். 50 முடிச்சிருக்கணும், 44 தான் முடிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. அதனால் அவர் 27 பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 27 பொருட்கள் M2க்கு வருது. ஆனால் M2 பண்ணுறது ஒரு மெஷின், அதுக்கு ஃப்ளக்சுவேஷன் கிடையாது. அதில் 25னா 25 தான் பண்ணும், அது 25 தான் பண்ணிக்கிறது. 4வது மணி நேரத்தில் இவர் இன்னும் சிறிது வேகமாக செய்து 29 பண்ணுறாரு. ஆனால் இதால் 25 தான் பண்ண முடியும். ஆக மொத்தம் வெளியில் வருது 94 தான் வருது, 6 வரல. இது வந்து ஒரு சின்ன கணக்கு. அதே நேரத்தில் இது வந்து என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணமாகவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவியாகவும் இருக்கிறது. அப்போ இந்த 2 பேர் பேசும்போது சொன்னார் இல்லையா முடியாதுன்ட்டு. ஸோ 2வது சொன்னவர் தான் கரெக்ட். அது எதனாலன்னு பார்க்கணும். என்னன்னாக்க இதில் தான் இந்த இது 2 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் 2ம் வருது. இந்த மனிதர் செய்யும் விஷயத்தில் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன். அவர் கரெக்டாக 25 ஒரு ஹவரில் பண்ணலை, ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஆனால் அவர் ஆவரேஜ் பண்ணிடுறார். கேன்சல் அவுட் ஆகி தி ஃபாஸ்டர் அண்ட் ஸ்லோவர் கேன்சல் அவுட் ஈச் அதர், ஃப்ளக்சுவேஷன்ஸ் கேன்சல் அவுட் ஈச் அதர். இவர் ஆவரேஜ் 25 பண்ணிடுறார். அதனால் இவர் டிபெண்ட்டாக இருக்கார். M2ங்கிறது மெஷின், அது டிபெண்ட்டாக இருக்குது. M1 கொடுக்கறத தான் அது செய்ய முடியும். ஸோ அதற்கு ஒரு இன்ஹெரண்ட் வேரியபிலிட்டி இல்லை என்றாலும், பிகாஸ் M2 வந்து M1ஐ சார்ந்து இருப்பதால், டிபெண்ட்டாக இருப்பதால், M1 என்ன அவுட்புட் கொடுக்குறதோ அதை தான் இதால் வாங்க முடியும். அதனால் இதுக்கு ஃப்ளக்சுவேஷன் இன்ஹெரண்ட்டாக இல்லாவிட்டாலும் இதுவும் ஃப்ளக்சுவேஷனை காட்டும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிப்பிளை அவர் சொல்லி கொடுக்குறார். ஒரு மேனுவல் ஆப்ரேஷனும் ஒரு மெஷின் ஆப்ரேஷனும் வரும்போது நம்ம என்ன நினைப்போம், மெஷின் ஆப்ரேஷனில் வந்து கரெக்டு ஸ்டடி அவுட்புட் வரும் அப்படின்னு நினைப்போம். கரெக்டு. ஆனால் மெஷின் மட்டும் பண்ணினா ஸ்டடி அவுட்புட். அது வேறு ஒரு ஆப்ரேஷனை சார்ந்து இருந்தால் அந்த முன்னாடி இருக்கிற ஆப்ரேஷனில் இருக்கிற ஃப்ளக்சுவேஷன் இதற்குள்ளேயும் வந்துவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த கோல்ட்ராட் வந்து தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸில் சொல்கிறார். இப்போ நீங்கள் 2-3 விதமாக இதை நம்ம கவுண்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், என்ன 94 முடிஞ்சிடுச்சு 4 மணி நேரத்தில், இன்னும் ஒரு 6 பண்ணுறதுக்கு என்ன மிஞ்சி போச்சுன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும், அதை பண்ணிவிடுவாங்களேன்னு சொல்லலாம். ஆமாம் 15 நிமிஷம் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4 மணி நேரத்தில் அமுச்சு விட்றேன்னு சொல்ல முடியாது. 4 கால் ஆகும், 4.25 மணி நேரம், 4.5 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்ல வேண்டும். சொல்கிறதுக்கு நம்ம தயாராகவும் இருக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ளவும் வேண்டும். 2வது இப்போ சொல்லலாம், இப்போது M2 வந்து மெஷின் முதல்லையும் M1 மேனுவல் பின்னாடியும்னா அழகாக 100 வந்துருமே, முடியும். கோல்ட்ராட் என்ன சொல்கிறார், அப்போது உங்களால் முடிந்தால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிற ஆப்ரேஷனை பின்னால் தள்ளுங்க, கடைசியில் பண்ணுங்க.
ஆட்டோமேஷன் இருக்கிறது முதல்ல பண்ண பாருங்கள் முடிந்தால். அதுவும் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இந்த உதாரணத்தின் மூலமாக. அதை தான் நான் ரெண்டாவது இங்கே கன்சிடர் 2 ஸ்டேஜ் ப்ராசஸ்னு போட்டு உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் கோல்ட்ராட் சொன்ன விஷயங்கள், ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், ஆனால் மிக முக்கியமான விஷயங்கள். அதை சொன்ன விதம், அவர் எடுத்துக்கொண்ட உதாரணங்கள், அதெல்லாம் அவர் சொன்ன விஷயங்களை மிக அழகாக, மிக முக்கியமானவைகளாக காட்டுகின்றன. அவர் என்ன சொன்னார்னா 7 விஷயங்கள் சொன்னார். இதையும் நம்ம ஒரு இதாக பார்த்துட்டோம். ஒரு சின்ன உதாரணம் மூலமாக இதை பார்க்கலாம். இதையும் ஒரு 2 நிமிடம் இதில் செலவழிச்சிட்டோம்னாக்கா அப்புறமா சீக்வன்சிங் ஷெட்யூலிங்க்கு போயிடலாம். Do not focus on balancing capacity, focus on balancing the flow அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இங்கே 2 மெஷினில் போகிறது, அது M1ன்னு எடுத்துக்கலாம், ஒன்று M2ன்னு எடுத்துக்கலாம். M1 20 செய்ய முடியும் per hour அப்படின்னு வைத்துக்கொள்வோம். M2ஆல் 15 தான் செய்ய முடியும் per hour. நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னாக்கா மெஷின்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு ப்ரொடக்டிவிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை 20 per hour ப்ரொடியூஸ் பண்ண வச்சோன்னாக்க இவரால் 15 தான் பண்ண முடியும். அதனால் அவுட்புட் 15 தான் வரும். இவர் ஒரு மணிக்கு 5 ப்ராடக்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பார், அதை விற்க முடியாது. அதை தான் ஜஸ்ட் இன் டைம் சொல்லும், ப்ரொடியூஸ் வாட் யூ கேன் செல் அப்படின்ற ஒரு பிரின்சிபிள் சொல்லுவாங்க. யூட்டிலைசேஷனை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்ட்ராட் அதையே வேறு மாதிரி சொல்கிறாரு, நல்ல விதத்தில் சொல்கிறாரு. ஃபோக்கஸ் ஆன் பேலன்சிங் த ஃப்ளோ, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் பேலன்சிங் தி கெப்பாசிட்டி. இவரால் 20 பண்ண முடியும்னா இவர் 20 பண்ண வைக்காதீங்க, ஏன்னா 15 தான் விற்க முடியும், இவர் 15 பண்ணினா போகிறோம். ஃப்ளோவை பேலன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது முதல் பிரின்சிபிள். ரெண்டாவது பிரின்சிபிள் மார்ஜினல் வேல்யூ ஆஃப் டைம் அட் அ பாட்டில் நெக் இஸ் ஈக்குவல் டு த த்ரூபுட். இப்போ இந்த சிஸ்டமில் 15 பண்ணி 15 விற்க முடியும். இப்போ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறோன்னு சொன்னால் த்ரூபுட் 1500 ரூபாய். இப்போ 2 மெஷினில் ஒரு மெஷினை நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும், அதிகமாக செய்ய பண்ணணும் அப்படின்னாக்க M1 பண்ணுவோமா M2 பண்ணுவோமா? M1 இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணால் 25 பண்ணும், M2 ஃபாஸ்ட்டாக பண்ணால் 15 16ன்னு வச்சுப்போம். 16 பண்ணினா கூட நமக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா விற்க முடியும். அதனால த்ரூபுட் 1600ஆக ஆகிவிடும். அந்த 100 ரூபாய் அதிகம் இருக்குது பாருங்கள், அது எக்ஸ்ட்ரா த்ரூபுட்டை. அதனால் நீ ஏதாவது ஒரு மெஷினை ஃபாஸ்ட் ஆக்கணும்னாக்க ஸ்லோவஸ்ட்டு மெஷினை தான் ஃபாஸ்ட் ஆக்கணும். பாட்டில் நெக் ரிசோர்ஸை தான் பண்ண வேண்டும். பாட்டில் நெக்னா என்ன? எனி ரிசோர்ஸ் ஹூஸ் டிமாண்ட் இஸ் மோர் தேன் தி கெப்பாசிட்டி. 15 பண்ண முடியும்னா 15 தான் அதுக்கு டிமாண்ட் இருந்தால் சரி. சப்போஸ் டிமாண்ட் 16 இருந்து இதால் 15 தான் பண்ண முடியும் அப்படின்னாக்க இது பாட்டில் நெக். அந்த பாட்டில் நெக்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா அதுக்கு டைம் கொடுத்து பெருசாக்கினோன்னாக்க இன்னும் த்ரூபுட்டை அதிகரிக்க முடியும். அது ரெண்டாவது பிரின்சிபல். மார்ஜினல் வேல்யூ ஆஃப் டைம் அட் அ நான் பாட்டில் நெக் இஸ் நெக்லிஜிபிள். இந்த 20 கொண்டு போய் 25 ஆக்குறேன்னு பணத்தை போய் செலவழிச்சிங்கன்னாக்க உங்களால் அதிகமாக விற்க முடியாது. ஏன்னா இது 15லேயே நிற்கும், அந்த 15 தான் விற்க முடியும். ஸோ அதனால லாபம் கிடையாது, நெக்லிஜிபிள். ஜீரோன்னு சொல்லலை, நெக்லிஜிபிள் அப்படின்னார். வேறு சின்ன சின்ன லாபங்கள் இருக்கலாம், ஆனால் நெக்லிஜிபிள். லெவல் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் அ நான் பாட்டில் நெக் இஸ் கண்ட்ரோல்டு பை அதர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் த சிஸ்டம். இது M1ங்கிறது நான் பாட்டில் நெக், வேகமாக பண்ணுறது. இப்போ இது M2 15 பண்ணுறதுனால M1 இப்போ 15 தான் பண்ணுறது. ஆக M1ஓட யூட்டிலைசேஷன் 75%, 15/20 × 100. ஸோ இதுக்கு M1உடைய தவறே கிடையாது, ஆனால் M1ஓட யூட்டிலைசேஷன் M2ஆல் குறைகிறது. லெவல் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் அ நான் பாட்டில் நெக் இஸ் கண்ட்ரோல்டு பை அதர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் த சிஸ்டம். M2 is controlling M1. Resources should be utilized and not activated. இப்போ இந்த 20 பண்ண முடியும், இதால் 15 பண்ணுறதுனாக்க அந்த 15ஐ விற்க முடியும், அதனால யூட்டிலைசேஷன். 16 ஒரு மணி நேரத்தில் பண்ணுறதுனாக்க 15 தான் விற்க முடியும், 1 விற்க முடியாது. அந்த 1 ஆக்டிவேஷன். ஆக்டிவேஷன்ங்கிறது சும்மா சரி ஒன்றும் பண்ணாமல் இருக்கியா பண்ணு அப்படின்றது ஆக்டிவேஷன். நீ பண்ணுறியா, நீ பண்ணுறதை என்னால் விற்க முடியுமா, நீ விற்கக்கூடிய ஒரு பொருளை உன்னை செய்ய வைத்தால்
என்னால் விற்க முடியும், அதனால் நான் யூட்டிலைஸ் பண்ணணும். சும்மா விற்க முடியாத ஒரு பொருளை ஒருத்தரை பார்த்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை, அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது 5வது பாயிண்டில் சொல்கிறார். 6வது பாயிண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பேட்ச் நீட் நாட் அண்ட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ப்ராசஸ் பேட்ச் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னாடி வேற ஒரு உதாரணம் கொடுத்துருப்பேன், அந்த உதாரணத்தையே மறுபடியும் கொடுக்குறேன். வேறு 2 M1 M2 இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளலாம். இதில் 1 நிமிஷம் ஆகும் ப்ரொடியூஸ் பண்ண, இதில் 1 நிமிஷம் ஆகும் ப்ரொடியூஸ் பண்ண. 100 ப்ரொடியூஸ் பண்ண வேணும். இது 2 பக்கத்துலேயே இல்லை, தள்ளி இருக்கு. இப்போ முதல்ல இந்த 100 M1 பண்ண வச்சானாக்க 0 to 100 100 நிமிடங்கள் ஆகும். அது பண்ண உடனே இது எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு தூக்கின்னு போய் M2 கிட்ட வச்சா 100லேருந்து 200 200வது நிமிடத்தில் எல்லாம் முடிந்துவிடும். ஸோ ப்ராசஸ் பேட்ச் 100, ட்ரான்ஸ்ஃபர் அனுப்புகிறோம் இல்லையா, அதுவும் 100. இதையே 10 அனுப்பிச்சோன்னாக்க என்ன ஆகும், இது 0 to 100 தான் பண்ணும். ஆனால் 10 நிமிஷம் ஆனவுடனே ஒரு 10 அங்கே போயிடும். இது 10லேருந்து 110 முடியும், 110 எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஸோ ஐடியலாக ட்ரான்ஸ்ஃபர் 1, சில நேரங்களில் ஒன்றுனா கொண்டு போக முடியாது, டைம் ஆகிடும். அதனால ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர் பேட்ச் வச்சு கொண்டு போய் அனுப்பிச்சுட்டு இருந்தோம்னாக்க சீக்கிரமாக முடியும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேட்சும் ப்ராசஸ் பேட்சும் ஒன்றா இருக்கக்கூடாது, சின்ன பேட்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்றது 6வது. 7வது கொஞ்சம் கடினம்னு இல்லை, ஒரு இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்வால்வ்டாக ஒரு விஷயம். அவர் என்ன சொல்லுவார்னாக்கா, பாட்டில் நெக் மிஷினில் வந்து அதிக பெரிய பேட்ச் பண்ணுங்க, நான் பாட்டில் நெக் மிஷின்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், அதனால் ப்ரொடக்ஷன் பேட்சை சின்ன பேட்சாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அதான் 7வது பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் வந்து நம்ம ஜஸ்ட் இன் டைம்லேயும் அதை நம்ம நிறையா பார்ப்போம். கொஞ்சம் டீப்பாக இன்வால்வ்டான பிரின்சிபல். அதை பிரின்சிபலை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன், எக்ஸாம்பிள் கொடுக்கல. ஆனால் ஐடியா வந்து பாட்டில் நெக்கில் லார்ஜ் பேட்சை 100 அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இப்போ அதில் 2 ப்ராடக்ட் இருந்ததுன்னா நமக்கு புரியும், கொஞ்சம் மாற்றி ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். நான் பாட்டில் நெக்கில் நிறையா டைம் இருக்குது, அதனால் சின்ன பேட்சாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். பாட்டில் நெக்கில் டைம் கிடையாது, இருக்கிற டைமை ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஆகணும், அதனால் பெரிய பேட்சாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் 7 பிரின்சிபல். இப்போ இன்னும் ஒரு கோல்ட்ராட்டை மூலமாக ஒரு விஷயத்தை பார்த்துவிட்டு அதுக்கு அடுத்த பாடத்தில் நம்ம சீக்வன்சிங் ஷெடியூலிங்க்கு உள்ளே போயிடலாம். இதில் என்ன சொல்கிறாருனாக்கா, 3 மிஷின் இருக்குது, M1 M2 M3ன்னு 3 மிஷின் இருக்குது, 3 ப்ராடக்ட் பண்ண போகிறோம், எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியை இதில் கேட்குறாரு. 3 ப்ராடக்ட்டுக்கு பேர் ABC, 3 மிஷினில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு பர் யூனிட் ப்ராஃபிட் ஏக்கு 40 ரூபா, பிக்கு 30 ரூபா, சிக்கு 35 ரூபா. டைம் வந்து 7 to 9, 15, 18, 12, 6, 5, 8. எல்லா மிஷின்லேயும் ஒரு வாரத்தில் 2400 நிமிடங்கள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 8 மணி 480 நிமிடங்கள், 5 நாள் 2400 நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த வாரத்தில் மார்க்கெட்டில் 70 தான் ஏ விற்க முடியும், 80 பி விற்க முடியும், 60 தான் சி விற்க முடியும். எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. இதுக்கு ரொம்ப சிம்பிளான பதில் வந்து லீனியர் ப்ரோக்ராமிங்கில் வரும். இப்போ நீங்கள் ஒரு MBA ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சுங்கிற சப்ஜெக்டில் படிச்சிருப்பீங்க. ஆக லீனியர் ப்ரோக்ராமிங்கில் அது வரும். ஸோ X1 X2 X3ங்கிறது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிற குவான்டிட்டி, அளவு, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது X1 X2 X3. ABCயோடைய அவ்வளவு. ஸோ ஏவுடைய ப்ராஃபிட் 40, அதனால X1 ப்ரொடியூஸ் பண்ணால் 40 X1, பியோட ப்ராஃபிட் 30, 30 X2 + 35 X3. முதல் மெஷினில் நமக்கு இருக்கும் நேரம் 2400, தேவைப்படும் நேரம் 7x1 + 8x2 + 9x3. என்ன இதில் சொல்லியிருக்கோம், 7, 8, 9. அதே போல் 2வது மெஷினில் இருக்கும் நேரம் 2400, தேவைப்படும் நேரம் லெஃப்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 3வது மெஷினில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளால் மேக்ஸிமம் விற்கக்கூடிய அளவு 70, 80, 60 இந்த கணக்கில் பார்க்கலாம். 70, 80, 60. ஸோ X1 <=
இது வந்து மினிமம் டிமாண்ட் இல்லை, இது வந்து வீக்லி டிமாண்டை நீங்கள் போட்டிருந்தா கூட மார்க்கெட் கேன் அக்செப்ட் 70, 80, 60 என்று அர்த்தம். அதாவது இந்த டிமாண்டை மீட் பண்ணி ஆகணும்னு அர்த்தம் இல்லை, இதுதான் மேக்சிமம் விற்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அசம்ஷனில் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை எழுதியிருக்கும். இவ்வளோ வித் ஆகணும்னு சொன்னால் X1 > 70 மாறிவிடும். அந்த மாதிரி அசம்ஷனில் பண்ணலை, இப்படி தான் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் எக்ஸலில் சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிங்கன்னா 70, 35, 60 அப்படின்னு வரும். ப்ராஃபிட் 5950. எல்லா 70ஐயும் ஏ பண்ணிவிடுவோம், சியில் எல்லா 60ஐயும் பண்ணிவிடுவோம், பியில் வந்து 80 பண்ண முடியும், மார்க்கெட் தாங்கும். ஆனால் நமக்கு 35 பண்ணுறதுக்கு தான் நேரம் இருக்குது, அதனால இதை பண்ணிவிடுவோம். இதுதான் ஆன்சர். 70, 35, 60 ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆன்சர். இதை வந்து கோல்ட்ராட் என்ன பண்ணார், ஒரு சின்ன ஐடியா மூலமாக இதை பண்ணார். இது கோல்ட்ராட்டுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சில் சிலர் செய்திருக்கிறார்கள். அவர்கள் வேறு விதமாக இந்த ஐடியாவை கொடுத்தார்கள். கோல்ட்ராட் வந்து இந்த ஐடியாவை அவருடைய முறையில் அதை கொடுத்தாரு. ஸோ அதே ஐடியா தான் அவர் கோல்ட்ராட் கொடுத்த விதம் வந்து மிக நல்ல புரிந்து கொள்ளும் வகையாக நல்ல ஒரு விதமாக அவர் செய்தார். அதனால் அவருக்கு அதில் ஒரு பேர் இருக்குது. அவர் என்ன சொன்னாருங்கிறத பார்க்கலாம். அவர் என்ன சொன்னாருனாக்க, மார்க்கெட் 70, 80, 60 தான் தாங்கும். ஆக நம்மக்கிட்ட நிறையா மெஷின் இருந்து எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொன்னால் நம்ம A 70, B 80, C 60 ப்ரொடியூஸ் பண்ணி வைப்போம். ஸோ 70, 80, 60 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் 3 மெஷின்லேயும் பாருங்கள் அப்படின்னார். ஸோ 3 மெஷினில் என்ன நேரம் ஆகும்னு பார்த்தா, முதல் மெஷினில் 1670 நிமிடங்கள் தேவை, இருக்கிறது 2400. ஸோ M1 பொறுத்த வரைக்கும் எல்லாம் செய்ய முடியும். M2 பொறுத்த வரைக்கும் தேவை 3210, இருப்பது 2400. ஆகவே டிமாண்ட் இஸ் மோர் தேன் கெப்பாசிட்டி, இது பாட்டில் நெக். M3ல தேவை 1300 தான், இருப்பது 2400, நான் பாட்டில் நெக். ஆக இந்த 3 மெஷினில் ஒரு மெஷின் தான் பாட்டில் நெக், M2 தான் பாட்டில் நெக். M1, M3 பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தெர் இஸ் ஒன்லி a சிங்கிள் பாட்டில் நெக். அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு போட்டால் போகிறோம் அப்படின்னு சொன்னார். M2 மட்டும் வச்சுட்டு போடுங்க. ஸோ M2 மட்டும் வச்சுட்டான்னாக்க இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டை மட்டும்தான் வச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் ஆகுது, அதோடைய ப்ராஃபிட் 40 ரூபாய் கிடைக்கிறது. ஆக இந்த மெஷினில் ப்ராடக்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிடத்தின் ஒர்த் விலை 40/15, பிஐ பொறுத்த வரைக்கும் 30/18, சிஐ பொறுத்த வரைக்கும் 35/12. அதை தான் இங்கே காமிச்சிருக்கேன். 40/15, 30/18, 35/12. 2.666, 1.66, 2.92. ஆக நமக்கு முக்கியமான விஷயம் சி. ஏன்னா சி தான் இந்த பாட்டில் நெக் மெஷினில் ஒரு நிமிஷம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிகபட்ச ப்ராஃபிட் கொடுக்கறது. ஆக முதல்ல சி எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க. 60 பண்ண முடியுமா, 60 சி பண்ணிடுங்க. 720 நிமிடங்கள் தேவை. ஆக பாக்கி 1680 நிமிடங்கள் இருக்கின்றன. அடுத்தது ஏவை எடுத்துக்கோங்க, 70ஐயும் பண்ணி முடிங்க. தேவை 1050, இருப்பது 1680. ஆக டைம் இருக்குது, பாக்கி இன்னொரு 630 இருக்குது. இப்போ பி எல்லாத்தையும் செய்யறதுக்கு நேரம் இல்லை. 630 இருக்கும் நிமிடங்களில் ஒரு இதுக்கு 18 நிமிடம் ஆறுது. அதனால் 35 பிஏ பண்ணி முடிச்சிருங்க. இதே சொல்யூஷன் தான் சிம்ப்ளெக்ஸில் நம்ம எக்ஸலில் போட்டால் வருது. ஒரு பாட்டில் நெக் இருக்கும்போது இந்த கோல்ட்ராட்டினுடைய ஐடியா கரெக்டாக வந்துகிறது. நம்ம எக்ஸல் யூஸ் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இதே நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேற ஒரு கணக்கை போட்டு ரெண்டுமே பாட்டில் நெக்காக இருந்தான்னாக்கா வேலை செய்யுமா இந்த ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வேலை செய்யாது. 2 தடவை சால்வ் பண்ண வேண்டியிருக்கும்.
அதனால் அது வேண்டாம். இது ஒரு மெஷின் பாட்டில் நெக்காக இருக்கும் பொழுது அழகாக கோல்ட்ராட்டினுடைய ஐடியாவை உபயோகப்படுத்த முடியும். இங்கே வேற ஒரு கணக்கை கொடுத்து விட்டு நான் காமிச்சிருக்கேன். ரெண்டும் பாட்டில் நெக்காக இருக்குது, வேறு கணக்கு இது. ஸோ M1ல் 3160 தேவை, M2ல் 3210 தேவை. ஆக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா M2 பெரிய பாட்டில் நெக்கை, அதனால் M2வை முதல்ல பண்ணலாம் அப்படின்னு போட்டான்னாக்கா நமக்கு M1க்கு சரியாக வராது. அதனால் M1 வச்சு போட்டு M2 எடுக்கணும். இதை பல முறை செய்வதற்கு பதிலாக நேராக லீனியர் ப்ரோக்ராமிங் மூலமாகவே செய்து விடலாம். ஸோ கோல்ட்ராட் என்ன பண்ணார், ஒரு பாட்டில் நெக் இருக்கிற கேஸுக்கு தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸை பண்ணி கொடுத்தாரு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கணக்கையே எடுத்துக்கொண்டு 70, 35, 60 ப்ரொடியூஸ் பண்ணணும்னாக்க எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், ஏபிசிஐ எந்த வரிசைப்படுத்தி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எப்படி அதை அட்டவணைப்படுத்தி இருக்கிற 2400 நிமிடங்களில் எப்படி உபயோகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பின்னால் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். அடுத்த பாடத்தில் சீக்வென்சிங் அண்ட் ஷெட்யூலிங் அப்படிங்கிற டாப்பிக்கை எடுத்துக்கொண்டு இந்த ஏபிசிஐ இந்த அளவை எப்படி செய்வது அப்படிங்கிறதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.